ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முறு உளுத்தம் வடை எப்படி செய்யணும்னு பாருங்கள். நல்லா மேலே இந்த மாதிரி நல்ல கலர் அப்படியே ஹோட்டலில் செஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா உள்ள சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த உளுத்தம் வடை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த உளுத்தம் வடை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் உளுத்தம் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிடுங்க. கழுவிட்டு உளுத்தம் பருப்பு எப்போவுமே ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா வடை கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். இப்போ நம்ம 2-3 வாட்டி கழுவிட்டு ஊற போட்டுடலாம். இப்போ கிரைண்டரில் நம்ம ஊற வச்ச உளுத்தம் பருப்பு போட்டோம். இது தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு ஸ்பூன் நடுவில் ஊற்றுங்க. நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா உளுத்தும் நல்லா இதில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போடுறதா இருந்தால் நீங்கள் இந்த பருப்பு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா ஆட்டுங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா இந்த மாதிரி நம்ம வெண்ணெய் இருக்கும் இல்லையா, பட்டர், அந்த மாதிரி நல்ல மாவு பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாவு எடுத்துடலாம். எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, தண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன மாவு இது தண்ணி மேலே மிதந்துருச்சு அது நல்லானா, அப்போ நல்லா உளுந்து நல்லா அரைச்சிட்டோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதில் மாவில் நம்ம இடித்த மிளகு, அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் உடையில நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நம்ம பெருங்காயத்தூளும் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணால் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில். நீங்கள் வேணும்னா வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நைவேத்தியம் வைக்கிறதுனால நான் வெங்காயம் சேர்க்கலை. நீங்கள் வேணால் வெங்காயம் சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மாவு தண்ணியாக இருக்குது, நம்மளுக்கு வடை வருமோ வராதோன்னு ஒரு டவுட் இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கோங்க. இதுதான் 2வது டிப். நல்லா வரும் வடை. இப்போ இதில் நல்லா மெலிசாக கட் பண்ண பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவே பாருங்கள், பதம் பாருங்கள். நீங்கள் நல்லா கெட்டியாக நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ஒரு இலையிலையோ கவர்லையோ இந்த மாதிரி நல்லா வடை நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சூடான எண்ணெயில் விட்டுற வேண்டியது தான். நீங்கள் வடை ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இப்படி செய்யுங்க. நார்மலாக நம்மளுக்கு பழகிடுச்சின்னா கையிலவே உருட்டி நம்ம கையிலவே அப்படியே போட்டுருவோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி இலையில் நல்லா தட்டிட்டு அப்புறமா எண்ணெயில் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா புசுன்னு எப்படி பொங்கி வருது இந்த வடை. நல்லா 2வது பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. கலர் வரணும், நல்லா கலர் வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, அப்போ உள்ளே வேகாது. நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்கள் விஜய்.